பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க, மதுஹபை பற்றி தெளிவான விளக்கம் சொல்லவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். பொதுவாக மதுஹபு ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ் ரசூல் சொன்னதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு மாத்தமா யாரு சொன்னாலும் அந்த கருத்தை நிராகரிக்க வேண்டும். இது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அடிமனசுல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கொள்கை விஷயம். ஏன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான், ஃபலா வ ரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும் சும்ம லா யஜிது ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கலைத வ யுஸல்லிமு தஸ்லீமா. நபியே, நீர் அவர்களுக்கு வழங்கிய தீர்ப்பில் தங்களுடைய உள்ளத்தில் கொஞ்சம் கூட நெருடலை உணராமல் அதற்காக முழுமையாக கட்டுப்படாத வரை அவர்கள் மூமின்களாக ஆக முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நாம மூமின்களா எப்ப ஆகுவோம்? அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்கன்னா உடனே கட்டுப்படணும். அதுக்கு மாத்தி பேசவே கூடாது, அதுக்கு எதிராக வாய் திறக்கவே கூடாது, உடனே கீழ்ப்படியணும். இது இந்த உணர்வு வராத வரைக்கும் மூமினே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இன்குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய விருப்பம் வேணுமா? நம்ம அல்லாஹ்வை நம்புறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கட்டுப்படணும், அவங்க சொல்லுக்கு கேட்கணும். இந்த அர்த்தத்துல அல்லாஹ் திருமறை குர்ஆன்லயும் ஹதீஸ்கள்லயும் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. இது ஒரு மூமினுடைய அடிப்படை கொள்கை. ஆனா இதுக்கு மாத்தமா மதுஹபுல இது மாத்தமான நிலை மக்களிடத்துல ஏற்படுகிறது. ஏன்னா மதுஹபுடைய ஆரம்பத்தை பாத்தீங்கன்னா அதனுடைய ஆரம்பம் துவக்கம் நல்லா தான் இருக்கும். எப்ப மதுஹபு வருது? அந்த மதுஹபு என்பது ஒரு இமாமை சார்ந்ததாக தான் இருக்கும். நீங்க பாருங்க, ஹனஃபி மதுஹபுங்கிறது அபு ஹனீஃபா இமாமை சார்ந்து இருக்கும், ஷாஃபி மதுஹபுங்கிறது ஷாஃபி இமாமை சார்ந்து இருக்கும், மாலிகி மதுஹபுங்கிறது ஹம்பலி மதுஹபுங்கிறது இமாம் அகமது அவர்களை சார்ந்து இருக்கும். இப்படி ஒவ்வொரு மதுஹபும் ஒரு அறிஞரை சார்ந்துதான் இருக்கும். ஆனா அந்த அறிஞர்கள் ஆரம்பத்திலேயே மதுஹபு வருதுன்னா மக்கள் குர்ஆன் ஹதீஸ்ல வெளிப்படையான விஷயங்கள்னு பல இருக்குது, அதை மக்கள் சாதாரணமா அறிஞ்சுக்கிடுவாங்க. ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்கள், ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பல விஷயங்களை கவனிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள், இது குர்ஆன் ஹதீஸ்ல நிறைய இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை பொதுமக்களால அறிஞ்சு கொள்ள முடியாது. அப்ப அவங்களுக்கு யாராவது ஒரு அறிஞர் தேவைப்படுகிறார். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, எல்லாத்தையும் தனக்கு புரிய முடியலங்கிறதுனால அதிகமாக யார் குர்ஆன் ஹதீஸை சொல்றாங்களோ அந்த அறிஞர் மேல் நம்பிக்கை வச்சு இவர் சொன்னா சரியா தான் இருக்கும் என்ற அடிப்படையில அவருடைய ஃபத்வாக்களை மக்கள் ஏற்றுக்கொண்டு போறாங்க. ஆரம்பத்துல ஒவ்வொரு இமாம்களும் மதுஹபுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எல்லா இமாம்களும் குர்ஆன் ஹதீஸை சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனா காலப்போக்கில் அந்த இமாம்கள் எல்லாம் மரணிச்ச பிறகு அந்த மக்கள் அந்த இமாம்கள் சொன்ன உபதேசங்களையே புறக்கணிச்சிட்டு வேறொரு அடிப்படையில அந்த இமாம்களுடைய கருத்துக்களையும் அந்த இமாம்களுக்கு பிறகு வரக்கூடிய ஃபத்வாக்களையும் தவறான ஒரு அடிப்படையில மக்கள் அணுகி விடுகிறார்கள். அந்த ஒரு வேறுபாடை தான் நீங்க கவனமாக புரியணும். எப்படின்னா, அந்த மதுஹபுங்கிறது இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னு பாருங்க. இந்த மதுஹபுங்கிறது எப்படி ஆகி போச்சு? 4 மதுஹபுல கண்டிப்பா ஒரு மதுஹபுல இருக்கணும், இருந்தாதான் முஸ்லீம். 4 மதுஹபு விட்டு ஒரு ஆள் போயிட்டார், 4 மதுஹபுல இல்லாத ஒரு கருத்தை ஒரு ஆள் பின்பற்றி கொண்டு இருக்கிறார், அப்படின்னா அவர் வழிகேடரு. இப்படி மதுஹபுக்காரர்கள் சொல்றதை நம்ம பாக்குறோமா இல்லையா? அப்ப இதுவா இமாம்கள்? இமாம் அபு ஹனீஃபாவுடைய கொள்கை இதுவா? ஷாஃபி இமாமுடைய கொள்கை இதுவா? அப்போ வரம்பு மீறிடுறாங்க. அது மாதிரி இந்த மதுஹபுக்காரர்களுக்குள்ளே பாத்தீங்கன்னா பிரச்சனை. அபு ஹனீஃபா ஹனஃபி மதுஹபுக்காரங்க ஷாஃபி மதுஹபை திட்டுறது, ஷாஃபி மதுஹபுக்காரங்க ஹனஃபி மதுஹபை திட்டுறது, ஷாஃபி பள்ளிக்கு போக கூடாதுங்கிறது, இந்த பள்ளிவாசல ஹனஃபி முறைப்படி தான் தொழுவணும், வேற முறைப்படி தொழுவ கூடாது என்று சொல்லுவது, ஹதீஸ்ல நேரடியாக உள்ள ஒரு காரியத்தை ஒரு ஆள் செய்யறாரு, அதை செய்யக்கூடாது என்று மதுஹபுல இருக்கும். மதுஹபுல மாத்தமா இருக்குங்கிறனால ஹதீஸ்ல இருந்தால் நீ செய்யக்கூடாது என்று பிடிவாதம் குணம் உள்ளவர்களாக மதுஹபாதிகள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். எத்தனை விஷயங்கள் மதுஹபுல இப்படி இருக்கீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தமால சொல்லி இருக்கிறாங்க, நபிக்கு மாத்தமா இருக்கே என்று நாம் சொல்லும் போது அவங்களுக்கு அந்த ஹதீஸ்கள்லாம் பெருசா தெரியறது இல்ல. என் மதுஹபு தான் எனக்கு முக்கியம் என்று அந்த மதுஹபிலே ஊறி திளைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இது மார்க்கத்துல கூடும், இது ஹராம். தெளிவா ஹதீஸ் இருக்கும், ஹதீஸுக்கு கட்டுப்படணும். அப்ப என்ன ஆயிருச்சுன்னு சொன்னா, ஹதீஸ் மேல உள்ள நம்பிக்கையை போய் ஒரு இமாம் மேல குருட்டு நம்பிக்கை வந்துருச்சு, ஒரு மதுஹப் மேல ஒரு குருட்டு நம்பிக்கை வந்துருச்சு. இது ஹராம், இதுதான் தக்லீது. இது அந்த இமாம்களே கண்டிச்சாங்க. எல்லா இமாம்களும் என்ன சொன்னாங்க? இமாம் ஷாஃபி என்ன சொன்னாங்க? இமாம் மாலிக் அவங்க என்ன சொன்னாங்க? இன்னமா நான் பஷரும், நானும் உங்களை போன்ற மனிதன் தான், உக்திவோ உசீபு, நானும் சரியாகவும் நடப்பேன், தவறாகவும் வருவேன், தவறும் செய்வேன், ஃபந்துரு ஃபி ரயி, என்னுடைய கருத்தை நீங்க பாருங்கன்னு சொன்னாங்க. யாராவது பாக்குறாங்களா? மதுஹபுக்காரவங்க என் கருத்தை பாருங்க, மக்கள் பார்க்கணும். குல்லுமா வாஃபக்கல் கிதாப சுன்னா ஃபஹுது, குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்திருந்தா அதை எடுங்க,
குல்லு மாலம் யுவாஃபிகல் கிதாப சுன்னா ஃபத்ருக்கு, குர்ஆன் ஹதீஸுக்கு மாத்தமா இருந்தா அதை விட்டு விடுங்க. அப்ப இமாம்கள் சொன்னது, நான் சொன்ன கருத்தை அப்படி கண்மூடிக்கொண்டு எடுத்துக்கிற கூடாது. அதுல குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்திருந்தா இது, நான் சொன்னதே குர்ஆன் ஹதீஸுக்கு மாத்தமா இருந்தா ஹதீஸை தான் எடுக்கணுமே தவிர என் கருத்தை எடுக்க கூடாதுன்னு தான் அந்த அறிஞர்கள்லாம் சொன்னாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை சுட்டிக்காட்டி, இந்த கபரில் உள்ளவரை தவிர வேறு யாருடைய சொல்லும் முழுமையாக ஏற்பதற்கு தகுதி உடையதல்ல. மற்ற யாருடைய சொல்லா இருந்தாலும் ஏற்க தகுந்த விஷயமும் இருக்கும், மறுக்க தகுந்த விஷயமும் இருக்கும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருடைய சொல்லுல தான் இந்த நிலை இல்ல, அது முழுமையாக ஏற்க தகுந்தது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க. அபு ஹனீஃபா இமாம் என்ன சொன்னாங்க, இதா சஹல் ஹதீஸ் ஃபஹு மதுஹபி, ஹதீஸ் சரியாய் விட்டால் அதுதான் என்னுடைய மதுஹபு, எனக்குன்னு எந்த தனி மதுஹபும் கிடையாது. நானே ஒரு ஹதீஸை தெரியாம இருக்கிறேன், எனக்கு பின்னாடி மௌத்துக்கு பின்னாடி ஒரு ஹதீஸ் சரியா இருக்குன்னா அதுதான் என் கொள்கை, இப்படித்தான் சொன்னாங்க. நான் சொன்ன கருத்துக்கு மாத்தமா ஒரு ஹதீஸ் வந்து விட்டால் அந்த என்னுடைய கருத்திலிருந்து நான் வாழும் போதும் மௌத்துக்கு பிறகும் நான் திரும்பி விட்டேன், இப்படிதான் அந்த அறிஞர்கள் சொன்னாங்க. ஆனா இந்த மாதிரி இல்லாம மக்கள் போகிறத பாக்குறோம். இப்படி இருக்கிறது வழிகேடு. இந்த அடிப்படையில தான் மதுஹபுகள் இன்றைக்கு இருக்கிறது. இது மார்க்கத்துக்கு முரணானது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும். இந்த 4 மதுஹபு கூடாது கூடாது என்று சொல்லி பிரச்சாரம் செய்தவர்கள் இன்றைக்கு 5வதாக ஒரு மதுஹபை உருவாக்கி இருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். ஏன்னா 4 மதுஹபுல உள்ளவங்க கூட இந்த மசாயில் விஷயங்கள்ல தான் பிரிஞ்சு 4ஆ இருக்கிறாங்க, அக்கீதா விஷயத்துல எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க. ஆனா மதுஹபே கூட 4 மதுஹபுல உள்ளவங்க ஒரு மதுஹபுக்காரன் இன்னொரு மதுஹபுக்காரன் காஃபிர்னு சொல்றது இல்ல, நீனும் முஸ்லீம் நானும் முஸ்லீம் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மதுஹபே கூடாது என்று சொன்னவர்கள் இன்றைக்கு மற்றவர்கள் எல்லாம் காஃபிர் முஷ்ரிக் என்று சொல்லி ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த 4 இமாம்கள் என்ன சொன்னாங்க, என் கருத்தை பாருங்க, ஹதீஸுக்கு மாத்தமா இருந்தா என் கருத்தை தூக்கி போட்டுருங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு மதுஹபு கூடாது என்று சொல்லி ஒரு மதுஹபை உருவாக்கி இருப்பவர்கள் என்ன, ஹதீஸுக்கு மாத்தமா நான் விளக்கம் சொல்லுவேன், என் விளக்கத்தை தான் நீ ஏத்துக்கணும், ஹதீஸை நீ தூக்கி தள்ளி போடணும் என்று பேசுறத நம்ம பாக்குறோம். அங்க உள்ள பல சகோதரர்களும் இந்த மாதிரி ஹதீஸுக்கு இவர் முரணா பேசுறாரு, ஹதீஸை மறுக்கிறாரு, புது கொள்கை குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் என்பதை காணும் போது அப்பயும் என்ன செய்யறாங்க, நம்ம அறிஞர் சொன்னா சரியா தான் இருக்கும், அவர் எவ்வளவு பெரிய ஆய்வாளர், எவரோ நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காரு என்று அவர் மேல உள்ள நம்பிக்கையை தான் வெளிப்படுத்துறாங்களே தவிர ஹதீஸ் மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரதில்லை. அப்ப ஹதீஸ் மேல நம்பிக்கை போய் அவர் ஹதீஸ் சொன்னா ஹதீஸ், அவர் ஹதீஸ் இல்லைன்னு சொன்னா ஹதீஸ் இல்ல என்ற ஒரு நிலை வறுமையானால் இதுதான் 4 மதுஹபை விட ரொம்ப மோசமான நிலை. இதுவும் மார்க்கத்துல ஒரு தவறான விஷயம்.